नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. हरिः ओम्. நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தோடைய 10வது ஸ்கந்தத்துல 87வது அத்தியாயத்துலதான் இன்னுமே இருக்கும். ஸ்ருதி கீதை பார்த்துட்டு இருக்கோம். நேத்திக்கு எத்தனை பார்த்தோம் பேனி? 30 ரமாபேனி 36 37 6 பேனி 36 பார்த்துட்டோம். 36. சரி 37 பார்க்கலாம். இன்னைக்கு 37வது ஸ்லோகம் பார்க்கணும். नयदीतमग्र आसन भविष्यधोतो निधनात् अनुमितं मन्तराद्वयी विपादि मृषैकरसे अत उपमीयते द्रविण जाति विकल्पपतैः विततमनो विलासं रुदमित्यवयन्त्यबुधाः. இப்படி இந்த உலகு படைப்பிற்கு முன் இருக்கவில்லை. ஸ்ருதி சொல்லுது, வேதம் பகவானை பார்த்து இப்படி எல்லாம் சொல்லுது. இப்படியாக இந்த உலகம் படைப்பிற்கு முன் இருக்கவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? படைப்பிற்கு முன் இருக்கவில்லை அப்படின்னா நாம ரூப பேதங்களோட இருக்கவில்லை அப்படின்னு அர்த்தம். ஓகே, பிரளயத்திற்கு பின்பும் இருக்க போவதில்லை, பிரளயத்துக்கு அப்புறமும் இந்த உலகம் இருக்க போறதில்ல. எப்படி இருக்க போறதில்ல? நாம ரூப பேதங்களோட இருக்க போறதில்ல. ஆகவே இடையிலும் இருப்பதாக தோன்றுவது பொய் அல்லவா அப்படின்னு சொல்றாரு. முன்னாடியும், அதாவது இந்த நாம ரூப பேதம்ங்கிறது படைப்புக்கு அப்புறம் தான் வந்துச்சு. அதே லயம் அடைஞ்சதுக்கு அப்புறமும் இந்த நாம ரூப பேதங்கள்லாம் இருக்க போறது இல்ல. அப்ப மத்தியில தோன்றதும் பொய் தானே, பொய்யாதானே இருக்கணும் அப்படின்னு வேதம் சொல்லுது. இடைப்பட்ட காலத்தில் ஒப்பற்ற இரண்டற்ற ஆனந்தமே வடிவான தங்களிடத்திலே இருப்பதாக தோன்றுகிறது. எப்படி தோன்றுகிறது? பொய்யாக தோன்றுகிறதுன்னு சொல்றார். வேதம் சொல்லுது என்னன்னா, இப்பவும் நம்ம பகவானுக்குள்ளதான் இருக்கோம், ஆனா ஸ்தூல ரூபத்துல இருக்கோம். அப்ப சூக்ஷ்ம திசையில இருக்கிறோம். எப்ப? பிரளயத்துக்கு முன்னாடி, அதாவது இப்ப சிருஷ்டி ஆகிறதுக்கு முன்னாடியும் பிரளயம் ரெண்டும் ஒண்ணுதானே. பிரளயம்ங்கிறது தானே ஒண்ணு. அதாவது சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாடியும் அப்படின்னாலும் லயத்துக்கு அப்புறம்னாலும் ஒண்ணுதானே இல்லையா? அப்போ பகவானுக்குள்ள அப்ப நம்ம சூக்ஷ்ம திசையில இருக்கோம், இப்ப ஸ்தூல திசையில இருக்கோம். அப்ப அது ஸ்தூலம்னே சூக்ஷ்மம்னே சொல்லிடலாமே, எதுக்கு ஸ்தூலம்னு சொல்லணும்? இது பொய் தானே. ஏன்னா இது நித்தியம் கிடையாது, அதுதானே நித்தியம். அதனால இது பொய்யினே சொல்லலாம் அப்படின்னு சொல்றார். ஆகவே வேதங்கள் இந்த உலகை மண்ணினால் வணைந்த குடம், இரும்பில் செய்த கத்தி, தங்க குண்டலம் என்று வர்ணிக்கின்றன. அதனால வேதம் என்ன சொல்லுது? இந்த ஸ்ருதி என்ன சொல்லுது? இந்த உலகத்தையே மண்ணால் செய்யப்பட்ட குடம், இரும்பால் செய்யப்பட்ட கத்தி, தங்கத்தால் செய்யப்பட்ட குண்டலம் அப்படின்னு விதவிதமா வர்ணிக்கிறது. அதுதால அந்தந்த பொருளால வர்ணிக்கப்படுகிறது. பெயரளவில் அவை அவற்றிற்கு ஆதாரமான மண், இரும்பு, பொன் ஆகியவற்றிலிருந்து தனித்து காணப்பட்டாலும் உண்மையில் அவை மண், இரும்பு, பொன் தானே அப்படின்னு சொல்றார். அது என்ன சொல்றார்? இப்ப கத்தியோ குண்டலமோ குடமோ அதனுடைய ரூபம் மூலத்திலிருந்து மாறுபட்ட பெயருடையதாக இருந்தாலும், காட்சி கொடுத்தாலும், ஒரிஜினலா அதுல மூல தத்துவம் எது இருக்கு? மண்ணுல, குடத்துல மண் இருக்கு, இரும்புல கத்தியில இரும்பு இருக்கு, குண்டலத்துல பொன் இருக்கு. அதுதானே உண்மை. ஆதாரமான மண், இரும்பு, பொன் ஆகியவற்றிலிருந்து தனித்து காணப்பட்டாலும் உண்மையில் அவை மண்ணோ இரும்போ பொண்ணு தானே. அதே போல பரமனிடம் ஏறிட்டு வர்ணிக்கப்படும் இப்பிரபஞ்சம் பெயரளவில் உலகமே தவிர உண்மையில் பொய்யே அப்படின்னு சொல்றாரு. அதனால பகவான் கிட்ட, பரமாத்மா கிட்ட ஏறிட்டு சொல்லக்கூடியதான இந்த பிரபஞ்சம், படைக்கப்பட்ட உலகம் உண்மையில பெயரளவுக்கு இருந்தாலும் அது பொய் தான் அப்படின்னு சொல்றார். மனதினுடைய கற்பனை அப்படின்னு சொல்றார். ஓகே, ஒரே ஒரு செகண்ட் இருங்க, யாரோ பெல் அடிக்கிறாங்க, பாத்துட்டு வந்துரு.